மாவீரர் மற்றும் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, இந்த மண்டபத்தில் நிறைந்திருக்கின்ற போராளிகள் மாவீரர் குடும்பங்களினுடைய உறவுகளே, சமூக நலன் விரும்பிகளே, உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய காலை வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். முதற்கண் கடந்த மாவீரர் நாளில் அவமதிக்கப்பட்ட, மனம் நோக செய்யப்பட்ட சீலாவதி அம்மையார் அவர்களுடைய காலை தொட்டு வணங்குகின்றேன். அவருக்கு எங்கள் அனைவரது வருத்தத்தையும் மன்னிப்பையும் சமர்ப்பிக்கின்றேன். உண்மையில் இந்த நிகழ்வின் தலைவர் அவர்கள் கூறியது போல, இந்த வகையான செயற்பாடுகள் அனைத்துக்கும் காரணம் போராளிகள் மற்றும் மாவீரர்களுடைய தியாகங்களை அரசியல் தலைவர்கள், கட்சிகள் தங்களுடைய பதவிகளுக்கான மூலதனமாக மாற்றுவதற்கான முயற்சிதான். ஒவ்வொருவரும் தாங்கள் தேசியம் சார்ந்தவர்கள் என்ற போர்வையை மக்களிடத்தில் காட்டிக்கொண்டு அல்லது அந்த முகத்தை காட்டிக்கொண்டு உள்ளே மிக அசிங்கமாக எங்கள் தேசியத்துக்கு விரோதமான பல செயல்களை செய்து வருவதை நான் அறிவேன். நான் இங்கே யாரையும் தனிப்பட்ட ரீதி, எந்த ஒரு அரசியல்வாதியையும் தனிப்பட்ட ரீதியில் சுட்டிக்காட்டவில்லை. நிச்சயமாக தலைவர் கூறியது போல பெரும்பாலான அரசியல்வாதிகள் அவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுவது என்பது அந்த போராட்ட காலத்திலும் சரி, இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் சரி, அர்ப்பணிப்பையும் இப்பொழுது இடர்களையும் மனவேதனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மட்டுமல்ல, என் போன்றவர்களுக்கும் மிகவும் வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த வகையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் போராட்ட காலத்தில் எவ்வாறு போராளிகளை மதித்தோமோ, மாவீரர்களை வணக்கம் செலுத்தினோம், அவ்வாறான ஒரு நிலையை எங்களுடைய சமூகத்தில் கட்டி எழுப்ப வேண்டிய தேவை, எங்கள் இளைஞர்களுடைய மனப்பான்மை அதற்கு இசைந்த வகையில் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு இந்த குறுகிய நோக்கிலான அரசியல் செய்பவர்களுடைய வேலைகள் நிச்சயமாக தடையாகவும் சவாலாகவும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா நான் பல அந்த காலத்தில் இருந்து, போராட்ட காலத்திலிருந்து, என்னுடைய வயதில் இருந்து போராட்டத்துடன் நெருங்கிய தொடர்பையும், மாவீரர்கள் மற்றும் போராளிகளுடன் நெருங்கிய தொடர்பையும் இன்று வரை பேணி வருகின்றவர் என்ற வகையில் நிச்சயமாக அந்த சவால்களை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இனிவரும் காலத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ, தம்மை சொன்னது போல மாவீரர் நாள் என்றவுடன் இந்த அரசியல் கட்சிகள் போட்டி போடுகின்ற தன்மை. உண்மையில் மாவீரர்கள், போராளிகள் என்பவர் ஒரு அரசியல் கட்சிக்கு சொந்தமானவர்கள் அல்லவே. இந்த மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர்கள் இல்லையா? அரசியல் என்பது வேறு, மாவீரர்கள் போராளிகள் விடயம் என்பது கட்சிகள் கடந்து, கொள்கைகள் கடந்து எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் செய்ய வேண்டிய விடயம்தான் இவர்கள். குறிப்பாக மாவீரர் நாள் மதிப்பளிப்பு நிகழ்வு. அப்ப இந்த நிகழ்வை கட்சிகள் கடந்து செய்ய வேண்டிய ஒரு தேவை எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது. நிச்சயமாக நான் இந்த இடத்தில் ஒன்றை சொல்வேன்.
போராளிகளினுடைய மாவீரர் குடும்பங்களுடைய மனதை நோவடித்து எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எந்த ஒரு விடயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து சமூகத்தில் அனைத்து தரப்பினராலும் முன்னிய மதிப்பை அவர்களுக்கு வழங்க வேண்டிய செயற்பாடுகளை எல்லோரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டியதுதான் எங்கள் எல்லோருடைய கடமையாக இருக்கு. அந்த வகையில் எப்பொழுதும் இந்த அரசியல் கட்சிகள் என்பவை ஒரு ஒரு குறுகிய நோக்கத்தில் தான் இயங்கும். அரசியல் கட்சிகளுக்கு இடையில் இந்த ஒற்றுமை இல்லை. எல்லோரும் நாங்கள் தேசியம் பேசுகின்றோம், எல்லோரும் நாங்கள் தேசியத்துக்காக அரசியல் செய்கின்றோம். ஆனால் அந்த தேசியத்துக்காக எங்களால் ஒன்றுபட முடியாமல் உண்மையாக எல்லோருமே தேசியத்துக்காகவே தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்களாக இருந்தால், அதற்காகவே அவர்கள் அரசியல் செய்பவர்களாக இருந்தால் ஏன் ஒன்றுபட முடியாது? ஏன் ஒன்றுபட முடியும்? உண்மையா அதுதான் நோக்கம் என்று சொன்னால் ஏன் ஒன்றுபட முடியும்? ஆனால் அது மேல முகமாக இருக்கின்றது, ஒரு போலி முகமாக. அதற்குள்ளே தங்கள் பதவிகள், தங்கள் அரசியல் கட்சிகளுக்கான பதவிகள், அதன் உண்டான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கு. அப்போ அங்க போட்டி வரும். தேசியம் தான், எல்லோரும் தமிழ் தேசியம் தான், இல்ல போட்டியிடுவது எதுவும் இல்லை. அது எப்படி போட்டியிடுவதுன்னு சொன்னால், அந்த தமிழ் தேசியத்துக்காக உழைப்பதில் நானானியாக போட்டியிடுவோம். ஆனா அப்படி அல்ல. தமிழ் தேசியம் என்ற போலி முகத்தை காட்டிக்கொண்டு உள்ளே தங்கள் குறுகிய அரசியல் நோக்கங்களை ஈடுபடுவதனால்தான் அவர்கள் ஒன்று சேர முடியாமல், கட்சிகள் ஒன்று சேர முடியவில்லை, கட்சிகளில் இருப்பவர்கள் ஒன்று சேர முடியவில்லை, எல்லோரும் ஒவ்வொரு அணியாக இருப்பார்கள். இப்படி எல்லாரும் இருந்து கொண்டு மக்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றார்கள். எவ்வளவு நகைச்சுவையா! அதனுடைய விளைவை நாம் கடந்த தேர்தலில் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாம் கடந்ததாக. ஆனால் இவர்களை மாற்ற முடியாது. இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் மாற்றுவது மிக மிக கடினம். என்ன அவர்கள் கூப்படைந்து கொண்டே செல்வார்கள். எனவேதான் மாவீரத்தினர் நிகழ்வு மாவீரர் நாள் விடயம் மட்டுமல்ல, இந்த போராளிகள் தொடர்பான சகல விடயங்களும் இந்த அரசியல் கட்சிகளின் பிடியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். குறிப்பாக மாவீரர் நாள் நிகழ்வுகள், அதோடு தொடர்பான விடயங்கள் எல்லாமே அரசியல் நோக்கற்ற, உண்மையாகவே தமிழ் தேசிய மனப்பாங்கு அதற்காக உழைக்கின்ற ஒரு கட்டமைப்பின் கீழ் கொண்டு வரப்படும். உண்மையில் மாகாண சபை இருக்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு முன்மொழிவு ஏற்படுத்தப்பட்ட போதும் அங்கும் அரசியல், அதுக்கும் அரசியல், மாகாண சபைக்குள்ளே இருப்பவர்களும் அரசியல். அதனால் அந்த கட்டமைப்பு சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்படவில்லை, அது தொடர்ச்சியாக பேணப்படவில்லை. எனவே இதற்காக நாங்கள் எல்லோருமே போராளிகள், மாவீரர்கள் மட்டுமல்ல, இந்த மண்ணில் தேசியத்தை நேசிக்கின்ற ஆயிரக்கணக்கானவர்கள், போராளிகளையும் மாவீரர்களையும் மதிக்கின்ற பல்லாயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள், அமைதியாக இருக்கின்றார்கள். உண்மையில் இந்த போராட்டத்தில் பங்களித்த போராளிகள் ஆயிரக்கணக்கில் எவ்வாறு அமைதியாக இருக்கின்றார்களோ, அதே போல பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ளத்தால் நேசித்துக் கொண்டு அமைதியாக இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்கள் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவ்வாறான ஒரு ஆட்களையும் கொண்டு இந்த அரசியல்வாதிகளையும் விரும்புகின்ற பொழுது வரையறைகளுடன் அந்த கட்டமைப்புக்குள் இணைத்துக் கொண்டு முக்கியமாக போராளிகளினுடைய வழிகாட்டுதலின் கீழ் அந்த கட்டமைப்பு இயங்குவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டும்.
நாங்கள் அவர்களிடம் அந்த பொறுப்பை கையளிப்பதன் காரணமாக அல்லது அவர்கள் தங்களுடைய அதிகார செல்வாக்கை பயன்படுத்தி அதை கைப்பற்றுவதன் காரணமாகத்தான் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுகிறது. எனவே அதற்கான அந்த பொறுப்பினையும் அதை செய்வதற்கான அந்த வலுவையும் அந்த கட்டமைப்பினூடாக நாங்கள் எதிர்காலத்தில் முன்கொண்டு செல்கின்ற பொழுது இவ்வாறான அரசியல் தலையீடுகளும் அவமதிப்புகளும் நிச்சயமாக துறைத்தறியப்படக்கூடியதாக இருக்கு. அதற்கு முழுமையாக என்னுடைய ஒத்துழைப்பை நான் வழங்கத்தையாக இருக்கின்றேன். என்னை பல்வேறு தரப்புகளிலும் உள்ள அது மத தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்கள், இதற்கு மேலாக போராளிகள், தேவைப்படுகின்ற பொழுது அரசியல்வாதிகள், இவை எல்லாவற்றையும் ஏன் நான் அரசியல்வாதிகள் என்று சொல்கின்றேன் என்றால், இந்த பாடசாலையில் குளப்படிக்காரனை மொய்சராக்குவது இருக்கு. ஏன்னா அப்பதான் அது ஒரு சீருக்கு வரும். அதே போல அவர்களையும் நாங்கள் வெளியில் விடாது, அவர்களையும் அதில் எங்களுக்காக இணைந்து அர்ப்பணிப்பாக வேலை செய்வர்களை முன்னிலைத்து ஒரு பொருத்தமான ஒரு கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்துவதனூடாக எதிர்காலத்தில் நிச்சயமாக அந்த கட்டமைப்பினூடாகத்தான் எங்கள் தாயகத்தில் உள்ள அனைத்து துயிலும் இல்லங்கள் நிர்வகிக்கப்படுவதுடன் அதனை மாவீரர் நாள் நிகழ்வுகளையும் பொருட்படுத்தி நடத்துவதாக இருக்க வேண்டும். இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளில் அரசியல் கட்சிகள் ஈடுபடுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றன. ஒரு புறத்தில் மக்களிடம் தாங்கள் தான் போராட்டத்தின் எச்ச வடிவங்களாக தங்களை முன்னிறுத்துவது மாத்திரமல்ல, நிதி தொடர்பான சில விடயங்களும் இருக்கின்றன. நான் சொல்லாமலே பலருக்கு விழா அந்த நோக்கமும் பல அரசியல் கட்சிகள் தலைவர்களிடம் இருக்கின்றன. இவை எல்லாம் மிக அதாவது தலைவர்கள் சொன்னது போல மாவீரர்கள் போராளிகளின் தியாகத்தில் நாங்கள் குளிர்காய்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் அனுமதிக்க கூடாது. எதிர்காலத்தில் எந்த ஒரு மாவீரர் பெற்றோரும் மனம் வருந்த நிகழ்வுகள் எதுவுமே நடக்கக்கூடாது என்றால் நிச்சயமாக நாங்கள் ஒரு சுதந்திரமான சுயாதீனமான ஒரு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் வழி கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் இந்த ஒரு நிகழ்வில் கதைத்துவிட்டு போகாமல் எதிர்காலத்தில் எவ்வாறு அந்த கட்டமைப்பை உருவாக்கி அந்த பொறுப்புகளை அந்த கட்டமைப்பு கையாளுவது என்பதை ஆழமாக கலந்துரையாடி நிச்சயமாக அந்த கட்டமைப்பை நாங்கள் அடுத்த வருட நடுப்பகுதியில் 2025 நடுப்பகுதியில் முழுமையாக உருவாக்க வேண்டும். அரசு நேரத்தில் அதை செய்ய வெளியிட்டால் எங்களுக்கு கணக்க இடர்பாடுகள் வரும். எனவே இன்றிலிருந்து இதில் பல மிகவும் அர்ப்பணிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பல போராளிகள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் நிர்வாகம் அல்லது மக்கள் தொடர்பாடல் என்ன என்பதை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில் அந்த காலத்தில் பல விடயங்களை நாங்கள் எங்களிலும் பார்க்க வயது குறைந்த போராளிகளிடம் இருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படியாக இருக்கின்ற பலர் இருக்கிறீர்கள். நிச்சயமாக முன்வந்து போராளிகள் மாவீரர் குடும்ப நல காப்பகத்தினுடைய தலைமையின் கீழ் முன்னெடுப்பை நாங்கள் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு நாங்கள் எப்பொழுதுமே நானும் என் சார்ந்தவர்கள் இதற்கு முழு ஆதரவையும் வழங்குவோம். அவ்வாறான ஒரு நிலை நாங்கள் எதிர்காலத்தில் இவ்வாறான மனக்கசப்புகள் மன வருத்தங்கள் இல்லாமல் உங்கள் எல்லோருடைய மனமும் மகிழ்கின்ற வகையில் அந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் உறவுகளை துதித்து போற்றி மதிப்பளிக்கின்ற அந்த நிகழ்வு மனங்களுடன் நீங்கள் கடந்து செல்வதற்கான இதை நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் இணைந்து தனி ஒருவர் அல்ல எல்லோரும் இணைந்து ஏற்படுத்துவோம் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த இடத்தில் கூறுவதுடன் மீண்டும் சிலாவதி அம்மா அவர்களுக்கு 3 மாவீரர்களுடைய தாயான அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நடந்த நிகழ்வுக்கான என்னுடைய உளப்பூர்வமான வருத்தத்தையும் சமர்ப்பித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.